மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு எடுத்திருக்கேன். அதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், பட்டை, கிராம்பு, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரியாணி செய்ய ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் ஆனஸ் போட்டு வெங்காயமும் பே லீவ்ஸும் போட்டு கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. ஓரளவுக்கு வெங்காயம் குக் ஆனதும் ஒரு 3 பச்சை மிளகாய் போல் போடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பாத்திரத்தை ஒட்ட விடாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் தக்காளி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் அதை எடுத்து நம்ம இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். இது கொதித்து வரட்டும்னு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட இப்போ நான் 70% பாயில் பண்ண அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க, அரிசி உடையாத மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா ஃபுல்லாக எல்லா சாதத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ ஒன்ஸ் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னாவே சாதம் நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு கமகமான நல்ல வாசனையோட ஒரு மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை திஸ் அண்ட் லெட் மீ நோ ஹவ் இட் இஸ்.